ஒரு வீட்டின் உண்மையான மங்களம் செல்வமா? இல்லையா வேறு ஏதோ? அதிகாரம் 6 வாழ்க்கை துணைநலம் அறத்துப்பால். குகள் மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன். நன்கலம் நன்மக்கட்பேறு. தமிழ் பொருள். மனைவியின் நல்ல குணங்களே இல்லத்தின் மங்களம், அதற்கு மேலான சிறப்பு நல்ல பிள்ளைகள். எளிய விளக்கம். ஒரு வீட்டின் உயர்வு பணத்தால் வராது. நல்ல மனம் கொண்ட மனைவி மற்றும் நல்ல பழக்கமுள்ள குழந்தைகள்தான் அந்த வீட்டின் உண்மையான பெருமை. உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 வீடுகள் இருந்தன. ஒரு வீடு மிகவும் செல்வந்தம். ஆனால் அந்த வீட்டில் அடிக்கடி சண்டை, பொறாமை, அமைதியின்மை. மற்றொரு வீடு ஏழை. ஆனால் அங்கு மனைவி அமைதியாகவும் அன்பாகவும் குடும்பத்தை கவனித்தாள். பிள்ளைகளும் ஒழுக்கமாக இருந்தனர். கிராமத்தார் யாருடைய வீட்டை மதித்தார்கள் தெரியுமா? ஏழை வீட்டையே. ஏனெனில் அங்கு அமைதியும் அன்பும் இருந்தது. இந்தக் கதையின் பொருள். செல்வம் இல்லாவிட்டாலும் நல்ல குடும்ப பண்புகள் இருந்தால் அந்த வீடு உயர்ந்ததாக இருக்கும். ஊக்கவுரை. உங்கள் வீட்டை அழகாக்குவது பொருட்கள் அல்ல, உங்கள் குணங்களும் உங்கள் குடும்பத்தின் ஒற்றுமையும்தான். நிஜ வாழ்க்கை சம்பவம். பல வெற்றிகரமான மனிதர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்களின் பின்னால் அமைதியாக நிற்கும் குடும்பம் இருக்கும். ஒரு நல்ல துணை, நல்ல குழந்தைகள், இவை அவர்களுக்கு மன அமைதியும் முன்னேற்றத்திற்கான வலிமையும் தருகின்றன. நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு நண்பன் சொன்னான், என் வீட்டில் டிவி பெரியது, சோஃபா பெரியது, ஆனால் சாந்தி இல்லை. அதற்கு மற்றவன் சொன்னான், என் வீட்டில் டிவி சின்னது, ஆனால் மனசு பெரியது, அதனால் சாந்தி இருக்கிறது. கதையின் சின்ன பொருள். வீட்டின் அளவு முக்கியமல்ல, உள்ள உறவுகளின் தரமே முக்கியம். மீண்டும் குறள். மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன். நன்கலம் நன்மக்கட்பேறு. தமிழ் பொருள். மனைவியின் நல்ல பண்புகள் இல்லத்தின் மங்களம், நல்ல பிள்ளைகள் அதற்கு மேலான பெருமை. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.